மகாபிரிவாச்சரணம். 4 வேதங்கள். அந்த 4 வேதங்கள் சொல்லும் பொழுது என்னென்ன சொல்கிறோம்? ரிக், யஜு, சாம, அதர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களை சொல்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே கிடையாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இது அனைத்துமே சமஸ்கிருத வார்த்தைகள். வேதம் என்றாலே அந்த மொழியில் தானே இருக்கிறது. அப்போ அதற்குரிய அந்த பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா அந்த வேதமும் இதைத்தான் சொல்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ வேதங்கள் புரியாத மொழியில் கிடையாது, புரியாத விஷயங்களை சொல்லவில்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ரிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா துதிப்பது அப்படின்னு சொல்றது. இந்த ரிக்வேதம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்திரன், வருணன் போன்ற தேவர்களை போற்றக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அது சரிங்க, யஜுர் எதை குறிக்குதுன்னு கேட்குறீங்களா? எஜ் அப்படின்னு சொன்னோம்னா வழிபடுதல் அப்படின்னு பொருள். அப்போ இதில் என்ன பண்ணுறோம்? வேள்வி செய்து வழிபடும் முறையை நமக்கு யஜுர்வேதம் சொல்கிறது. அடுத்ததாக சாமம். இந்த சாம் அப்படின்னு சொல்றது சந்தோஷப்படுத்துதல் இல்லையா, சமாதானப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாம வேதத்துக்கு மட்டும் சொல்லணும் அவ்வளவு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த சாம வேதம் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் அவ்வளவு இனிமையாக இருக்குங்க. அதாவது ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துதிகள் எல்லாமே சாமவேதத்தில் பாடல்களாக இருக்குமா. இப்போ சங்கீதம் நம்ம சொல்கிறோமே சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மூலமாக இருப்பதே இந்த சாமகானம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லும் பொழுது வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, லலிதாம்பிகைக்கு என்னங்க சொல்றோம்? சாமகான பிரியாயை நமக அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது கர்நாடக இசையில மும்மூர்த்தியில மிகவும் புகழ்பெற்றவர் யாருங்க? ஷியாமா சாஸ்திரிகள். அவர் மதுரை மீனாட்சி அம்மன் அழகா பாடியிருக்காரு. சாமகான வினோதினி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. சரி, அடுத்தது அதர்வனம். இந்த அதர்வன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அக்னியையும் சோமனையும் வழிபடும் மத குரு அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அதர்வன மகரிஷின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் மூலமா இந்த வேதம் வந்ததால் இதற்கு அதர்வன வேதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேதத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எதிரிகளுடைய பயம், ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மந்திரங்கள் உள்ளன. இனிமே வேதங்கள் அப்படின்னா நமது புரியாத விஷயங்கள் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு என்ன மூலமான வார்த்தை, அந்த வார்த்தைகள் இது வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமே யார் கேட்டாலும் 4 வேதங்களின் பொருள்களை நம்மால் கூற முடியும். அவை என்ன சொல்கின்றன என்ற விஷயங்களையும் நாம் தெளிவாக சொல்ல முடியும். மகாபெரியவா சரணம்.